ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சுவையான ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு எல்லாருமே காலையில் ரவை பணியாரம் சுடுவோம். ஸோ அதவே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி சுடுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறலாம். நீங்கள் எந்த கப்பில் மைதா அளக்குறீங்களோ மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அதே கப்பில் அளந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 கப் மைதா சேர்த்தாச்சு. அடுத்தது 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். இது வறுக்காத ரவை, கடையில் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது. இது வறுக்கலை. ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கிறலாம். டேஸ்ட் லைட்டாக மாறுபடும். அதுக்கப்புறமா வாசனைக்காக 2 ஏலக்காயை நல்லா நசுக்கிட்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு சுவைக்கு ஏற்ப கொஞ்சம் போல் உப்பு, அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறலாம். சுவைக்கேற்ப உப்பும் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு. எனக்கு 1.5 கப் அளவு தண்ணி செலவாச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு மாவு பார்த்திங்கன்னா வேறுபடும் நம்ம தண்ணியை இழுக்கிறதுல. அதனால் நம்ம தண்ணி கரெக்டாக அளவு சொல்ல முடியாது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ சீனி நல்லா கரையிறது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றுங்க. லைட்டாக நீங்கள் கை எடுக்காமல் அப்படி ஊற்றுனீங்கன்னாலே அது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம பணியாரம் ஊற்றுனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் பண்ணிடணும். உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பணியாரக்குழி இருக்குல்ல, அதில் கூட சுட்டு எடுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதுனா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம பணியாரம் ரவா பணியாரம் இந்த மாதிரி நம்ம கடாயில் சுடுறது தான் வழக்கம். ஸோ நீங்கள் இது மாதிரியே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பணியாரக்குழியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீது இருக்க மாவில் இருக்க பணியாரங்களையும் சுட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளி நெருக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்ருப்பீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனோட சேரும். தேங்க்யூ, பாய்.